ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹரியானா அம்பாலா கேண்டில் இருக்கிற நேதாஜி பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். போனதுமே முதல்ல பார்க்குறது இது தான். நேதாஜியோட சிலை வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. வாக்கிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரைட் சைடில் வந்து டைரக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க, எது எது எந்தெந்த பக்கம் போகணுன்னு. ஓப்பன் தேட்டர், ஸ்கேட்டிங் கிளாஸு, ஆஃபீஸ் ரூமு, போட்டிங்கு, அந்த மாதிரி. இது நம்ம ஈஸியாக இதை யூஸ் பண்ணி எந்தெந்த பக்கத்தில் எது எது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கம்பிலலாம் வந்து வளைச்சி விட்டுருந்தாங்க. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால செடியெலாம் வைக்கலன்னு நினைக்கிறேன். குளிர்காலம் வந்தது இதில் செடியெலாம் வைப்பாங்க. அப்போ அது பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி அது மாதிரி அழகாக தெரியும். இங்கே பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து பேட்டு, பாலு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கிரிக்கெட் விளையாடலாம். கிரிக்கெட் விளையாடாதவங்களுக்கு, குட்டி குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி பார்க் கூட இருக்குது. கூட்டிகிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்கில் விளையாடி. வந்தது சண்டேனால் பார்க் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. மற்ற நாளில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். 4 மணிலேருந்து இந்த பார்க் ஓப்பனில் தான் இருக்கும். அவங்கள விளையாட விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாலாம் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் தான் போட்டிங் இருக்குது. அது பக்கத்துலேயே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. நாங்கள் போன டைமில் போட்டிங் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் போட்டிங் போகலை. பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே ஸ்கேட்டிங் கிளாஸ் இருந்துச்சு. பசங்களாம் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கேட்டிங் பண்ணுறவங்களோட பேரண்ட்லாம் உட்காந்துருந்தாங்க. இங்கே ரொம்ப இப்போ வெயிலாக இருக்கிறதுனால சாயங்காலம் ஆனால் அந்த மாதிரி பார்க்லாம் போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நிறைய குட்டி குட்டி பசங்களை கூட அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ ஹீட்டு. அப்படியே நாங்களும் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்க்லேருந்து வெளியில் வந்ததுமே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறைய இருந்துச்சு. இங்கே ஒரு தோசை பாயிண்ட் கூட இருந்துச்சு, நியூ அண்ணா தோசா சவுத் இண்டியன் அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி பானிபூரி, பேல்பூரி, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.